ஹலோ மேம். சார். மேம் சுபாஷினி மேம் தானே? ஆமா சார். ஓகே மேம். மேம் அப்போ ஆரம்பிச்சிடலாமா? எஸ் சார். ஓகே மேம், ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஓகே சார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு போயட்ரி இன்னைக்கு முடிச்சிருவோம் மேம். ரைட். படிச்சுட்டு இருக்கீங்களா மேம்? எப்படி போகுது யூஜிடிஆர்பி? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே மேம், கன்சிஸ்டன்ஸாக படிங்க மேம். ரைட். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் அடுத்து ஸ்பெஷல் டெட்டுக்கான ரிசல்ட் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும். விச் மீன்ஸ் நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்கும். ரைட், நல்ல டைம் ஓகே. கிடைக்கும். ஆமா, நீங்க இப்போதைக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக முடியுமோ கொஞ்சம் சீக்கிரம் போறது நல்லது. எப்படியாவது ஓகே பாஸ் சார். ஆகிட்டாங்க. Sir, are you able to record the session? எஸ் Bye சார், bye. எஸ் சார், ரெக்கார்டிங். Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார். மேம் ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதா? நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ் சார். தெரியுது சார். ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து டைகர் அண்ட் த டியர் பார்ப்போம். ஓகே சார். ஸோ ஸ்ரீ அரவிந்தோ வந்து இப்போ வேற ரெண்டு மூணு கோச்சிங் கிளாஸஸ்ல நம்ம பார்த்த வரைக்கும் மேம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ போயட் ரைட், ஒரு போம் மட்டும் படிச்சுட்டு அவங்க அப்படியே விடுறது இல்ல. போயட் பத்தியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட், ஒரு தெளிவான கிளியர் ஸ்டடி பார்க்குறாங்க. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நம்ம ஒரு போன வாரம் நான் ஒரு கொஷின் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன், வேற ஒரு சென்டர்ல உள்ள கொஷின். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ட்ரைடன் தான் அவங்களுக்கு அன்னைக்கான டாஸ்க். ஸோ ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படிங்கும்போது கொஷின்ஸ் வந்து ட்ரைடனோட ஒர்க்ஸ்ல இருந்து வரலாம், இல்லை அப்படின்னா ட்ராமாட்டிக் போயசி இருக்கு, எவ்வளவோ ஒர்க் இருக்கு. குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். ஆனா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பாப்பிஷ் பிளாட் கேட்டிருந்தாங்க. ரைட், பாப்பிஷ் பிளாட். ஏன்னா அந்த டைம்ல அவர் ஒரு ரெண்டு விஷயம், பெரிய விஷயம் நடந்திருக்கும். ரைட். ஒன்னு பாப்பிஷ் பிளாட் அதுல. ரைட். ஸோ அதனால அதோட இயர் கேட்டிருந்தாங்க. ரைட். நம்ம என்ன அப்படின்னா ஒரு 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 ரொம்ப குறுகிய வட்டத்துல இல்லாம ஸோ ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படிங்கும்போது நம்ம ஃபுல்லாவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரவிந்தோன்னு பாக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு சாதாரணமா ஒரு நெட்டுக்கு உட்காரும் போது ஒரு இந்தியன் ரைட்டர் நம்ம எப்படி கவர் பண்ணுவோமோ அப்படி கவர் பண்றது நல்லது. இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அஃப்கோர்ஸ் அது போக கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம கொஞ்சம் சேஃபர் ஜோனா வச்சுக்கிறோம். ரைட். ஸோ இப்போ டைகர் அண்ட் த டியர். ரைட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு 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 பிலாசபி தான், ஒரு பிலாசபிங் போயம். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் டைகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம். ரைட். டியர் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். ரைட். ஸோ இதுல ஒரு லைன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே ரைட் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் ஆரம்பிக்கும், டெஸ்ட்ராய்டுன்னு ஆரம்பிக்கும். நீங்க பாருங்க டெஸ்ட்ராய்டு. ரைட். அதுல அந்த அந்த லைன் கண்டினியூஷனை பாருங்க, அழகா பிலாசபி பண்ணியிருப்பாரு. ஒன்னு த மைல்டு ஹார்ம்லெஸ் பியூட்டி, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் க்ரூவல் பியூட்டி. அப்ப ரெண்டுமே பியூட்டி தான். ரைட். நேச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அழகு தான். ரைட். அது வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். ரைட். ப்ரேயா இருக்கலாம், பிரிலேட்டரா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பியூட்டி. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் டைகரை உள்ள கொண்டு வர்றாரு. டைகரோட அந்த மைட்டி ரைட், அதோட என்ன சொல்றது, அவங்களோட அதோட உடல் அமைப்பா இருக்கட்டும், ரைட், இல்லை அப்படின்னா அதோட வீரியம் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சு கடைசியில என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஒரு மைட்டியா ரைட், ஒரு மாதிரி இவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க, இல்லை அப்படின்னா அழிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு உயிரினமா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், அது என்ன ஆயிரும், காலமே அதை அழிச்சிரும். ரைட். அதான் சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இந்த டைகர் அண்ட் த டியர். ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை பிரில்லியன்ட். ரைட். ஸோ டைகரை சொல்றாரு. ரைட். கம்பேரிங் டு டியர். ரைட். கம்பேரிங் டு டியர். ஏன்னா டைகர் வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா அது வந்து அடிச்சு சாப்பிடுற இடத்துல இருக்கு. ரைட்.
டைகர் டியர் கம்பேர் பண்ணும்போது டைகர் கொஞ்சம் வசதி தான், ரைட்? ஸோ பிரில்லியன்ட். அடுத்து க்ரௌச்சிங், ஸ்லவுச்சிங், ரைட்? ஸோ க்ரௌச்சிங் அப்படிங்கும்போது தெரியும், ரைட்? அது ஒரு ஹண்டிங்க்கு போகும்போது, ரைட், ஒரு ஹண்டிங், ரைட், அது நம்ம உள்ள போகும்போது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், ரைட்? ஒரு பதுங்கி, ரைட், அதான் க்ரௌச்சிங், ரைட்? ஒரு மாதிரி பதுங்கி முன்னங்கால மடக்கி பதுங்கி அப்படியே போறது. ஸோ பிரில்லியன்ட், க்ரௌச்சிங், அடுத்து ஸ்லவுச்சிங். ஸோ ஸ்லவுச்சிங் என்ன அப்படின்னா அந்த புலியோட பார்வை, ரைட்? நம்ம அந்த புலி அப்படிங்கும் போது புலி மட்டும் இல்லை, ரைட்? அதோட மத்த அந்த என்ன சொல்றது அந்த கேட்டகரியில் இருக்கிற அந்த பூனை உயிரினம், ரைட்? நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா தலை வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அது பாக்குற பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளத்துல நம்ம தண்ணி குடிச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம, ரைட், நம்ம தண்ணி இப்ப நம்ம எப்படி குடிப்போம் அப்படின்னா ஜென்ரலா கீழே பார்த்து குடிப்போம், ரைட்? பட் ஸ்லவுச்சிங், தேர்ட் வேர்ட் என்ன அப்படின்னா தலை குனிஞ்சிருந்தாலும் பார்வை எப்படி இருக்கும்? நிமிர்ந்து, ரைட், ஸ்ட்ரெயிட்டா பாக்குற மாதிரி இருக்கும். அதாவது அதோட ப்ரேயை வந்து தெளிவா டார்கெட் வச்சு, பட் அது நம்மளை பாத்திரக்கூடாது, ரைட்? அது பார்வையில இருந்து மறைஞ்சு நின்று, பட் இவங்க அதுதான் ஸ்லவுச்சிங், ரைட்? தலை குனிஞ்சு அப்படி பாக்குறது, ரைட்? ஸோ பிரில்லியன்ட், க்ரௌச்சிங், ஸ்லவுச்சிங், அண்ட் வாட் கிரிப்ட், ரைட்? கிரிப்ட், ரைட்? வாட் கிரீப் த்ரூ த கிரீன் ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட், ரைட்? ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கிரீன் ஃபாரஸ்ட், கிரீனிஷ், ரைட்? ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குன்னா புலியோட வாழ்விடம் அப்படிங்கிறது சிங்கம் மாதிரி கிடையாது. சிங்கம் என்ன அப்படின்னா ஒரு ட்ரை ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு அனிமல், ரைட்? பட் டைகர் அப்படி கிடையாது, ரைட்? நல்லா பார்த்தோம் அப்படின்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும், சரியா? ஸோ அதான் என்ன அப்படின்னா கிரீன் ஹார்ட், ரைட்? எவர் கிரீன் ஃபாரஸ்ட், ரைட்? எவர் கிரீன் ஃபாரஸ்ட், ரொம்ப கிரீனிஷா இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட், ரைட்? ஸோ பிரில்லியன்ட், க்ரௌச்சிங், ரைட், ஸ்லவுச்சிங், ரைட்? அந்த புலியோட என்ன சொல்றது வேட்டையாடுற பண்புகள், ரைட்? பிரில்லியன்ட், அடுத்து க்ரௌச்சிங், ஸ்லவுச்சிங், வாட் கிரீப், ரைட், த்ரூ த கிரீன் ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட், ரைட்? எவர் கிரீன் ஃபாரஸ்ட். கிளீமிங் ஐஸ், புலியோட கண்கள், ரைட்? கிளீம், ரைட், பிரகாசம், ரைட்? மின்றது, கிளீமிங் ஐஸ், அண்ட் மைட்டி செஸ்ட். ஸோ புலியோட பாசிட்டிவ், ரைட்? அதோட ஐஸா இருக்கட்டும், அடுத்து மைட்டி செஸ்ட், ரைட்? ஸோ அகன்ற மார்பு, ரைட்? ரொம்ப வலிமையான மார்பு, ரைட்? மைட்டி செஸ்ட். அதே நேரத்துல, ரைட், ஐஸ் பாக்குறதுக்கு கிளீமிங், ரைட்? ஒரு மாதிரி தீப்பொறி மாதிரி இருக்கு, ரைட்? அடுத்து மைட்டி செஸ்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன சொல்றாரு அதோட பாஸ், அது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சாஃப்டா, ரைட்? அஃப்கோர்ஸ் அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா வெயிட் அதிகமா இருக்கும், ரைட்? நமக்கு கொஞ்சம் இந்த பொயட்ரி இல்லாம ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா புலியோட பாதமே பார்த்தோம் அப்படின்னா பயங்கர வெயிட், ரைட்? பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சாஃப்ட்னா என்ன அப்படின்னா நாய்ஸ்லெஸ், ரைட்? நாய்ஸ்லெஸ். ஏன்னா அதை அடி எடுத்து வைக்கும் போது சத்தமே இல்லாம, ரைட்? சாஃப்ட், சவுண்ட்லெஸ், ரைட்? அதுதான் நாய்ஸ்லெஸ், சவுண்ட்லெஸ், பாஸ் ஆஃப் கிராண்டியர் அண்ட் மர்டர், ரைட்? அதான், ரைட்? புலி தான் எனக்கு மர்டர், ரைட்? ஸோ கிளீமிங் ஐஸ் அண்ட் மைட்டி செஸ்ட், அகன்ற மார்பு, அண்ட் சாஃப்ட், அதாவது நாய்ஸ்லெஸ், ரைட்? சவுண்ட்லெஸ் பாஸ் ஆஃப் கிராண்டியர். ஸோ கிராண்டியர் அதான், ரைட்? அதான் அந்த கிராண்டியர், ஓகேவா? புலி, ரைட்? கிராண்டியர் அண்ட் மர்டர். ஸோ அடுத்த கப்லெட் வாங்க. த விண்ட், ரைட்? விண்ட் ஸ்லிப்டு த்ரூ த லீவ்ஸ், ரைட்? விண்ட் எப்படி போகுது அப்படின்னா, ரைட்? ஸோ காத்து அடிக்கும், ரைட்? நம்ம வழக்கமா என்ன அப்படின்னா இந்த விண்டு, அடுத்து இந்த ஏர், இந்த மாதிரி இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா விண்ட் ப்ளோஸ் அப்படின்னு எழுதுவோம், ரைட்? பட் இங்கே அவர் என்ன வேர்ப் யூஸ் பண்றாரு? ஸ்லிப், ரைட்? விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ நழுவி போறது, ரைட்? சத்தம் இல்லாம என்னது நழுகுறது, ரைட்? கண்ணுக்கு தெரியாம நழுகி போறது. ஏன் அப்படின்னா as if afraid lest its voice and the noise of its steps perturb the pitiless splendor. இதுலயுமே பாருங்க அந்த பிட்டிலெஸ் ஸ்பிளெண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புலியை தான் குறிக்கும், ரைட்? ஸ்பிளெண்டர், ரைட்? ஸ்பிளெண்டர், ரைட்? பிட்டிலெஸ் ஸ்பிளெண்டர். எந்த மாதிரி ஒரு ஸ்பிளெண்டர்? அஃப்கோர்ஸ் ஸ்பிளெண்டர் தான், ரைட்? அவர் அதுல மாற்று கருத்தே சொல்லலாம், ரைட்? புலியோட குணம் இதுதான், இப்படிதான் இருக்கும், பட் அது என்னதுதான் ஸ்பிளெண்டர், அது என்னதுதான் பியூட்டி, ரைட்? ஸ்பிளெண்டர். ஸோ என்ன சொல்றாரு? த விண்ட் ஸ்லிப்டு த்ரூ த லீவ்ஸ், ரைட்? as if afraid. ஸோ என்ன அப்படின்னா காத்து வேகமா அடிக்கிறது, ரொம்ப ரொம்ப டக்குன்னு சொல்லணும், சின்னதா சொல்லணும் அப்படின்னா அடிக்கிற காத்து கூட என்ன அப்படின்னா மெதுவா தான் வீசுது புலி இருக்கிற இடத்துக்கு வரும்போது. ஏன்னா காத்தே பயப்படுது. ஏன்? ஒருவேளை நம்ம சத்தம் கொடுத்து ஒரு மாதிரி சலசலன்னு, ஏன்னா காடு போகும்போது இலை எல்லாம் ஆடும், ரைட்? இலை ஆடும்போது சவுண்டு வரும், அந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டு அங்க இருக்கிற பிரேஸ்,
ரைட். அந்த ப்ரே அது டக்குன்னு கண் முழிச்சு இல்லை அப்படின்னா உஷாராயிடுச்சுன்னு வைங்களேன், தப்பிச்சு ஓடிடும். அப்படி ஓடிடுச்சு அப்படின்னா புலி யார் மேல கோவப்படும்? காத்து மேல கோவப்படும். ஸோ அந்த காத்தே பயப்படுது. ரைட். ஸோ அதை சொல்ல வராங்க, the noise of its steps perturb, ரைட், டிஸ்டர்ப். ரைட். ஸோ அந்த அந்த என்ன ஆயிடும்? டிஸ்டர்ப் ஆயிடும். ரைட். ஸோ அதான் சொல்ல வராங்க. ரைட். ஸோ அதோட ப்ரே வந்து அந்த ஹண்டிங் வந்து அங்க நடக்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த காத்து வந்து என்னது, நம்ம ஒரு வேலை சத்தமா வீசணும் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த இறை, அந்த டியர் வந்து என்ன ஆகும்? தப்பிச்சு ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த காத்தே என்ன அப்படின்னா இந்த பிட்டிலெஸ் ஸ்பிளெண்டரை பார்த்து பயந்து மெதுவா வீசுற மாதிரி வீசுது. ஸோ அந்த அளவுக்கு. அண்ட் கடைசியில் என்ன சொல்றாங்க? ஹார்ட்லி டேரிங் டு பிரீத். மனுஷன் மட்டும் இல்ல, காத்து. அந்த காத்து என்ன பண்ணலாம்? டேரிங் டு பிரீத், மூச்சு விடுறதுக்கு, அதாவது சத்தம் கொடுக்குறது. ரைட். அந்த காத்து, அந்த விண்ட் ப்ளோயிங். ரைட். அந்த ப்ளோயிங்கே என்னது, அந்த இடத்துல ஒரு 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 பாஸ் இருக்கு. வேண்டாம், புலி இருக்கு, அது வேட்டையாடாது, கம்முன்னு இருக்கும் அப்படின்னு காத்தே கம்முன்னு இருக்கு. பட் த கிரேட் பீஸ்ட், அதுக்கெல்லாம் இது ஒரு மேட்ரே கிடையாது. பட் த கிரேட் பீஸ்ட், ரைட், crouched and crept and crept and crouched, ரைட். ஸோ 2 ஸ்டெப் நடக்கு, திரும்ப அப்படியே பதுங்கி நிற்குது. முன்னங்கால்களை மடக்கி அப்படியே பதுங்கி நிற்குது. திரும்ப 2 ஸ்டெப் நடக்கு, பதுங்கி நிற்குது. ரைட். ஸோ என்ன அப்படின்னா அதோட இறை பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ரைட். அதோட இறை பக்கத்துல என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா, ரைட், ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து பார்த்து சத்தம் இல்லாம நாய்ஸ், ஒரு சுட்டு, ரைட், அதாவது ஒரு ஒரு சின்ன நாய்ஸ் கூட இல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஸோ பட் த கிரேட் பீஸ்ட் crouched and crept and crept and crouched a last time. கடைசியா பக்கத்துல, ரைட், கொஞ்சம் நெருங்கி போய் நின்றுச்சு. நாய்ஸ்லெஸ், சத்தம் கொடுக்கல. ஸோ டியர் கொஞ்சம் உஷாரா எப்போ இல்லையோ அப்போ விழுறதுக்கு, அப்போ அதை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நிக்குது. ரைட். ஸோ லாஸ்ட் டைம் நாய்ஸ்லெஸ், தென் ஃபேட்டல். முடிஞ்சு போச்சு. டிசாஸ்டர், ஃபேட்டல், விச் மீன்ஸ் ஹண்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ரைட். அடிச்சிருச்சு. ஒரே வார்த்தையில சொன்னோம்னா அடிச்சிருச்சு. ரைட். ஸோ பட் த கிரேட் பீஸ்ட் crouched and crept and crept and crouched a last time. கடைசியா பக்கத்துல போயிடுச்சு. நாய்ஸ்லெஸ். ஸோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. தென் ஃபேட்டல். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. டில் சடன்லி டெத் லீப்ட் ஆன். ரைட். என்ன சொல்றாரு? புலி வரல, யார் வந்திருக்காங்க? சாவு வந்து. ரைட். டெத் லீப்ட் ஆன் டில் சடன்லி, உடனே டக்குன்னு என்ன ஆகுது? ரைட். அந்த ஒரு செகண்ட்ல என்ன நடக்குன்னு பாருங்க. டக்குன்னு என்ன ஆகுது? டெத் லீப்ட் ஆன். எது மேல? ஆன் த பியூட்டிஃபுல் வைல்டு டியர். ரைட். ஸோ அங்க என்ன, புலி வரல, சாவு வந்துச்சு. ரைட். வந்தது யாரு? அரக்கன். ரைட். சாவு. ரைட். மரணம். ஆன் த பியூட்டிஃபுல் வைல்ட் டீர் ஆஸ் இட் drank. ரைட். ஸோ அது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஹண்டிங்ல எங்க நடக்கும் நமக்கு தெரியும். ரைட். ஒரு காட்டுல எங்கேயாவது ஒரு குளம், தண்ணி குடிக்கிற ஒரு இடம் இருக்கும். ரைட். அங்கதான் நடக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அங்க என்ன அப்படின்னா ஆஸ் இட் drank unsuspecting. ரைட். எந்த விதமான சந்தேகமும் இல்லாம, ஏன்னா சந்தேகத்தை ஏற்படுத்த விடல புலி. ரைட். அது ஒண்ணு. ரைட். எந்த விதமான சந்தேகமும் இல்லாம, ரைட், அன்சஸ்பெக்டிங். ரைட். எங்க? அட் த கிரேட் பூல் வென்யூ. ரைட். அங்கதான் நடக்கு. சிட்டிங் அங்கதான், அட் த கிரேட் பூல். ரைட். ஸோ அந்த கிரேட் பூல் அங்க இருக்கிறதுனால அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட் கூல்னஸ் அண்ட் ஷேர். ரைட். ஸோ ரொம்ப சிம்பிள். செட்டிங் என்னன்னா அங்க ஒரு கிரேட் பூல். ரைட். ஒரு நல்ல ஒரு 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 தண்ணி. ரைட். ஒரு வாட்டர் பாண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. ரைட். ஸோ அங்க அந்த பாண்ட் இருக்கிறதுனால என்னவோ அங்க நிறைய செடி மரங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஷேடோஸ் பஞ்சம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த இடம் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது, மற்ற இடம் கொஞ்சம் ட்ரையா இருந்தா கூட அங்க சில்லுன்னு இருக்கும். ரைட். ஒரு மாதிரி கூல்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் அந்த டீரை வந்து தண்ணி குடிக்க வருது. அப்பதான் என்ன ஆகுது? இந்த டைகரை வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபிக்ஸ் பண்ணி crouched and crept and crept and crouched and the last time noiseless fatal. ஸோ கடைசியில் என்ன சொல்றாங்க? டெத் லீப்ட் ஆன். ரைட். டெத் லீப்ட் ஆன் and it fell and torn. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரைட். and it fell and torn. ரைட். and torn. died remembering its mate. ஸோ சாகுற அந்த தருவாயில். ரைட். நமக்கு இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 7 minutes, ரைட், இல்லைன்னா லாஸ்ட் 2 minutes 3 minutes, இந்த லாஸ்ட் செகண்ட்ஸ். ஸோ அப்போ பட் இதுக்கு என்ன அப்படின்னா அவ்வளோ லென்த்தான டைம் இல்லை. ரைட். ஏன்னா அது வந்து பிச்சு தூர எரிஞ்சிடும், தனித்தனியா பிச்சிடும். ரைட். இந்த சின்ன பிள்ளைகள் விளையாட்டு சாமான பிக்கிற மாதிரி தனித்தனியா பிச்சிடும்.
ஸோ அதுக்காக அவ்வளோ டைம் இல்லை எல்லாத்தையும் நினைக்கிறது, ரைட். ரொம்ப ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட் டைம் தான் இருக்கு, ரைட். அந்த டியூரேஷன்ல என்ன அப்படின்னா இது யாரை நினைக்குது அப்படின்னா ரிமெம்பரிங் இட்ஸ் மேட், ரைட். ஸோ அதோட துணையை தேடும். அது எங்க இருக்கு அப்படின்னா லெஃப்ட் சோல், ரைட். அதோட சோல்மேட் என்ன அப்படின்னா தனியா இந்த டீப் வுட்லேண்ட், ரைட். அது ஒரு தனி அதோட இடத்துல காட்டுக்குள்ள ரொம்ப ஆழமான, ரைட், ஒரு அடர்ந்த காட்டுல அதோட சோல்மேட் அங்க இருக்கு. அதை விட்டுட்டு வந்துட்டுமே தனியா இருக்குமே, இனி எப்படியாவது வாழ போகுது, நம்ம எல்லாமே எப்படி வாழும், ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் அந்த டியூரிங்ல, ரைட், இதெல்லாம் யோசிச்சு பார்க்குது. பட் நோ யூஸ், டெஸ்ட்ராய்ட், ரைட். முடிஞ்சு போச்சு, டெஸ்ட்ராய்ட், ரைட். அடிச்சு சாப்பிடுச்சு. த மைல்டு ஹார்ம்லெஸ் பியூட்டி பை த ஸ்ட்ராங் க்ரூவல் பியூட்டி இன் நேச்சர், ரைட். ஸோ நேச்சரோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ். த மைல்டு ஹார்ம்லெஸ் பியூட்டி யார் அப்படின்னா that represents deer by the strong cruel beauty in nature. So நேச்சர்ல இது சகஜம், சாதாரணம், ரைட். ஸோ ஸ்ட்ராங் cruel beauty represents tiger in nature. பட் a day, பட் அவர் சொல்றாரு, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்ட because of your mighty chest, right, because of your crouching, slouching, right, and because of your the correct, right, அந்த soft soundless pass, நீ இன்னைக்கு ஜெயிச்சிட்ட. பட் a day may yet come, ஒரு நாள் வரும், ரைட். ஒரு நாள், one day will come, right. a day may yet come. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா when the tiger crouches and leaves no more, ரைட். அப்போ ஒரு நாள் ஒரு அன்னைக்கு நீ இருக்க மாட்டேன், ரைட். அவர் சொல்றாரு, ரைட், உன்னோட, ரைட். ஏன்னா அந்த அந்த மைட், ரைட், அது என்னது, அதுக்கு ஒரு காலம், ரைட். நம்ம நம்ம சொல்லலாம் வலிமையானவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர்களும் ஒரு நாள் என்ன செய்வாங்க, அவங்களோட அந்த மைட்டினஸ் அவங்ககிட்ட இருந்து போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, ரைட். அப்படி 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 ஒரு ஆள் வந்து அவர் ஒரு ஆம்னி ஒரு ப்ரெசண்டா வந்து யாராலும் இருக்க முடியாது, ரைட். எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி யாராலும் இருக்க முடியாது. அதான் சொல்றாங்க when the tiger crouches and leaves no more, ஒரு நாள் வரும். அந்த நாள் என்னது, இந்த டைகர் வந்து, ரைட், இன்னைக்கு வேணா இன்னைக்கு ராஜா மாதிரி, ரைட், எல்லாரையும் அப்படி டாமினேட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் இருக்கலாம். when the tiger crouches and leaves no more in the dangerous heart of the forest, ரைட். ஸோ ஒரு நாள் இன்னும் நடக்கும், ரைட். நீ இல்லாம போவ, ரைட். உனக்கு வலிமை இழந்துருவ, நீ இல்லாம போவ. as இப்ப கம்பேர் பண்றாரு, ரைட். சிமிலி as the mammoth shakes no more the plains of Asia. ஸோ மேமத் அப்படிங்கும்போது முன்னாடி, ரைட், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ப்ரீ ஹிஸ்டாரிக்லாம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வாழ்ந்த சில உயிரினங்கள், ரைட். அந்த டினோசர், ரைட், அந்த அந்த டைம்ல, ரைட், வாழ்ந்த சில நிறைய உயிரினங்கள் இப்போமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் அதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய எடுக்கிறாங்க, ரைட். எக்ஸ்கவேஷன்லயா இருக்கட்டும் நிறைய எடுக்கிறாங்க, ரைட். இந்த அரியலூர் அந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைனோசர் முட்டை அப்படின்னு நிறைய சொல்றாங்க, ரைட். ஸோ ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஃபாசில்ஸ், ரைட், நமக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு காலத்துல அப்படி இருந்தாங்க, பட் இப்போ அவங்க என்னவா இருக்காங்க, ஜஸ்ட் ஃபாசில், ரைட். மியூசியத்துல இருக்கிற ஒரு பொருள், சரியா. அப்ப நம்ம பார்த்து பயம் வராது, ரைட். ஓகே, முன்னாடி வேணா உன்னை பார்த்து பயந்துக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ரைட். நீ காட்டுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி இருந்திருக்கலாம், ரைட். நீ லீப்ஸ், ரைட், ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தனியா இருக்கிற ஒரு மான் கிட்ட நீ வந்து என்ன செஞ்சிருக்கலாம், உன்னோட இதை காட்டியிருக்கலாம். பட் இன்னைக்கு, ரைட், ஒரு நாள் வரும், அன்னைக்கு என்னது, எல்லாமே உன்கிட்ட இருந்து போயிடும், ரைட். ஆஸ் த மேமத் ஷேக்ஸ் கம்பேர் பண்ற, ரைட். ஸோ மேமத் ஒரு காலத்துல இருந்துச்சு, ரைட். ஷேக்ஸ் அது நடந்து வரும்போது அவ்வளவு சாதாரண யானை கிடையாது, பிரம்மாண்டம், ரைட். அவ்வளவு வெயிட்டா, ரைட், அவ்வளவு ஒரு இதா. ஏன்னா நமக்கே தெரியும். ஸோ ஏசியன் எலிஃபென்ட்ஸுக்கும் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் எலிஃபென்ட்ஸை விட ரொம்ப ஜெஜாண்டி, ரொம்ப ஹியூஜ், ரைட். அப்போ மேமத்துங்கிறது அதை விட பல மடங்கு ஹியூஜ், ரைட். ஸோ அதெல்லாம் ஒரு காலத்துல இருக்கும்போது அப்பெல்லாம் அப்ப எப்படி இருந்திருக்கும். பட் அதுவே என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு இல்லை. நோ மோர் த பிளேன்ஸ் ஆஃப் ஏஷியா, ரைட். இன்னைக்கு அவங்க கிடையாது, அந்த மாதிரி பெரிய பெரிய மேமத்தெல்லாம் இப்ப இங்க இல்லை. ஸ்டில் தென், ரைட். அதுக்கப்புறம், ரைட், அதுக்கப்புறம் உன்னோட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ரைட், முடிகிற காலம் வரும். அதுக்கப்புறம் ஸ்டில் தென் ஷால் த பியூட்டிஃபுல் வைல்டு டியர், அதுக்கப்புறம் அந்த பியூட்டிஃபுல் wild deer drink from the coolness of great pools in the leaves shadow. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்,
இதே குளத்துல நீ போனதுக்கு அப்புறம் அந்த டியர் வந்து என்ன செய்யும், அது பாட்டுக்கு வந்து பொறுமையா தண்ணி குடிச்சிட்டு போகும். ரைட். ஸோ சொல்ற ஓகேவா, இன்னைக்கு நீ பெரிய ஆளா இருக்கலாம், பட் நீ போயிரு ஒரு நாள். அந்த லாஸ்ட் ட்ரெண்ட் லைன் பாருங்க, த மைட்டி பெரிஷ் இன் தயர், பெரிஷ் அழிஞ்சு போறது, ரைட். த மைட்டி பெரிஷ் இன் தயர் மைட். ஸோ அவன் அழிகிறதுக்கு காரணம் என்னதுதான், அவனோட வலிமை தான். ரைட். அவன் வலிமையினால அவன் என்ன செய்வான், அழுகி போவான். ரைட். த ஸ்லேன் சர்வைவ் த ஸ்லேயர். இப்ப யாரு ஸ்லேன் சர்வைவ் ஆயிடுவான். ரைட். துயர் பேர் போட்டுற மாதிரி ஸ்லேன் என்ன செஞ்சிருவான், சர்வைவ் ஆயிடுவான், ஸ்லேயர் செத்துருவான். ரைட். ஸோ அதான் சொல்றேன், த மைட்டி பெரிஷ் இன் தேர் மைட். ரைட். த ஸ்லேன் சர்வைவ் த ஸ்லேயர். ஸோ போயம் சின்ன போயம் தான். ரைட். நம்ம கொஞ்சம் ஃபுல்லா கொஞ்சம் இல்லை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அது போக அரவிந்தோட ஒர்க்ஸ் ரைட் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பாருங்க என்னெல்லாம் இருக்கு, எதுவும் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரா. ரைட். ஏன்னா இந்தியன் லிட்ரேச்சர்னும் போது யூஜிடிஆர்பியில கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். வேற அவார்ட்ஸ் லிட்ரேச்சர் இல்லாம வேற சைடு இருந்தா கூட கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேற வேற இந்தியன் லிட்ரேச்சர்ல அந்த மாதிரி நேம்ஸ் வச்சு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ரைட். ஏன்னா அந்த பழைய கொஷின்ஸ் நான் பார்த்து கொஞ்சம் பயந்து தான் போயிட்டேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேட்டிருந்தான், உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு தெரியல. நம்ம ஜான் ட்ரைடன், ரைட். ஏன்னா ஏஜ் ஆஃப் ட்ரைடன் தான் நான் டெஸ்ட் எழுதுனேன். ரைட். ஸோ ஜான் ட்ரைடனை யாரு குளோரியஸ் ஜான்னு சொல்லியிருப்பாங்க, எதுவும் ஐடியா இருக்கா? ஒரு ரைட்டர் ஜான் ட்ரைடனை குளோரியஸ் ஜான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரு, ஏதாவது கெஸ் பண்ணுங்களேன். சார் படிச்சிருக்கேன் சார், எனக்கு ஞாபகம் இல்லை சார். சூப்பர்மா. அது ஆக்சுவலி யார் அப்படின்னா சார் வால்டர் ஸ்காட். ரைட். நான் ஆக்சுவலி நான் என்னன்னா அந்த இடத்துல நான் கெஸ் பண்ண விட்டுட்டேன். ரைட். எனக்கு குளோரியஸ் ஜான்னோன்னு அங்கே எனக்கு ஆப்ஷன்ல யார் இருந்துச்சு அப்படின்னா ஜான்சன் இருந்துச்சு. ரைட். ஒருவேளை ஏன்னா அவர் ட்ரைடனை பத்தி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரைட். ஒருவேளை நம்ம பார்க்காத ஹிடன் ஸ்டேட்மெண்ட்டா இருக்குமோ, ஏன்னா வால்டர் ஸ்காட் நான் யோசிக்கவே இல்லை. அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு ஸ்டெப் நம்ம கொஞ்சம் டீப்பாவே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த வெறும் இந்த 14-15 லைன் போயம் ஓகே ப்ரைமா வச்சுக்கிட்டு செகண்டரியா இதுலயே நம்ம செகண்டரி அவரோட ஒர்க்கு. ரைட். அந்த டைம்ல இது எழுதுறதுக்கு எது ரீசன் இருந்துச்சா, ரைட், இல்ல இது எந்த ஆந்தாலஜில இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன அப்படின்னா டீட்டெயில்டா பார்த்தோம் அப்படின்னா நல்லது. ரைட். அடுத்த போயம் போமா மேம்? எஸ் சார். அடுத்த போயம் ரைட். லவ் அண்ட் டெத். மேம் ஸ்கிரீன் விசிபிளா தெரியுதா மேம்? சார் பிளாக் ஸ்கிரீனா தெரியுது சார். மேம் ஓ மேம் நான் குரூப்ல இதை போட்டிருந்தேன் நினைக்கிறேன் மேம். நீங்க அதை எடுத்தது கொஞ்சம் வச்சிருக்கீங்களா? நம்ம யூஜிடிஆர்பி குரூப்ல தான் போட்டிருந்தேன், ஒரு கடைசியை இப்போ அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த நான் பார்க்குறேன் சார். எஸ் மேம். சின்ன போயம் தான் மேம், டக்குன்னு முடிச்சிருவோம். இல்லைன்னா நான் வேணா இப்போ அனுப்புறேன் மேம், திரும்ப ஒரு தடவை அகைன் அனுப்புறேன், இருக்கான்னு பாருங்க. சார் இன்னொரு டைம் மேம் அனுப்புறீங்களா சார்? எஸ் மேம், ஒரு நிமிஷம். ஓகே சார். அனுப்புறேன், இப்போ தான் அனுப்புறேன். எஸ் மேம். எஸ் சார், பார்த்துட்டேன் சார். ஓகே போயம் இவ்வளவுதான். ரைட். பட் இது என்ன அப்படின்னா நம்ம அந்த டைகர் அண்ட் டியர் ரைட் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி வயலண்ட், இன்னொன்று வந்து கொஞ்சம் இன்னசென்ட். ரைட். ஓகே. பட் இது என்ன அப்படின்னா அதை விட ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு பிலாசபி போயம் தான். ரைட். ஸோ லவ் அண்ட் டெத். ரைட். அப்படிங்கும்போது நமக்கு அந்த இந்த கான்செப்டே என்ன அப்படின்னா நமக்கு ஓகே என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிடும். இன்னொன்று
இந்த போயம் வந்து அந்த லாஸ்ட் லைன்ல பாருங்க தெரியும் அந்த போயம் கீழே, ரைட்? ஸோ இட் இஸ் அ சானட் பெட்ராக்கியன் ஃபார்ம். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா பெட்ராக்கியன் ஃபார்ம். நான் பக்கத்துல நோட்ஸ் ஏதாவது எழுதி வைக்கணும்னு எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட கலெக்ஷன், ரைட்? த பேர்ட் ஆஃப் த டைம். அந்த கலெக்ஷன்ல இருக்கிற ஒரு போயம் தான் என்ன அப்படின்னா லவ் அண்ட் டெத். ஓகேவா? ஸோ அந்த கலெக்ஷன் பேர் என்ன அப்படின்னா த பேர்ட் ஆஃப் த டைம், ரைட்? த பேர்ட் ஆஃப் த டைம், ரைட்? ஸோ சரோஜினி நாயுடோடது, ரைட்? ஸோ சரோஜினி நாயுடுங்கும் போது அரவிந்தோ மாதிரி அவங்களும் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ரைட்? ஸோ இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் இந்தியாவில் உள்ள கவர்மெண்ட் கீழே நிறைய கான்ட்ரிபியூஷன் இருந்தாங்க, ரைட்? அண்ட் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் நினைக்கிறேன், ரைட்? நிறைய விஷயங்கள். ஓகேவா? ஸோ நம்ம போயம் போயிடுவோம். இட் இஸ் ஆல் அபவுட் லவ் அண்ட் டெத், இல்லை லவ் விசஸ் டெத். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெட்ராக்கியன் சானட் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா ஸோ 8 6 அப்படிதான் பிரிச்சிருப்பாங்க, ஆக்டேவ் செஸ்டெட் அப்படின்னு. ஸோ ஆக்டேவ் என்ன அப்படின்னா ஒரு ட்ரீம்ல இருக்கிற மாதிரி, ரைட்? ஆக்டேவ் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா அந்த போயம் ஃபுல்லாவே ஒரு ட்ரீம்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்த 6 லைன் என்ன அப்படின்னா ரியாலிட்டியில நான் தோத்துட்டேன். இப்போ ட்ரீம்ல என்ன அப்படின்னா நான் ஜெயிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, எதுக்கு அகைன்ஸ்டா? டெத்துக்கு அகைன்ஸ்டா. அதாவது டெத்தை வின் பண்ற மாதிரி, ரைட்? டெத்துக்கு அகைன்ஸ்டா. அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா மொத்த போயம் வரும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ரைட்? ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒரு பெண் தலைவி தான் இந்த போயம், அதாவது இந்த கொஞ்சம் நேரேட் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? ஒரு பெண் தலைவி, ரைட்? அவங்க வந்து என்ன அப்படின்னா காதல்ல இருக்காங்க, ரைட்? அந்த டைம்ல என்ன அப்படின்னா காதலன் இறந்து போயிடுறாங்க, ரைட்? ஸோ அதனால என்ன அப்படின்னா அந்த சத்யவான் சாவித்திரி கதை தான், ரைட்? என்ன பண்றாங்க அப்படின்னா யமன்ட்டு இருந்து இல்லை அப்படின்னா யமனை ஏமாத்தி இல்லை அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து இல்லை இறந்து போன உலகத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட, ரைட்? அவங்களோட லவ்வரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மீட்டு கொண்டு வராங்க, ரைட்? ஸோ அதுதான் கதை, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டேவ் என்ன அப்படின்னா அதை பத்தி தான் சொல்லும். அடுத்து செஸ்டெட் வந்து அதோட ரியாலிட்டி என்னன்னு சொல்லும், ரைட்? அது எந்த அளவுக்கு அப்படி நடக்காது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம், ரைட்? ஸோ ஆக்டேவ் செஸ்டெட், ரைட்? ஸோ ஆக்டேவ்ல நம்ம அந்த முதல் லைன்லயே வந்துருச்சு பாருங்க, ட்ரீம், கனவுல இருக்காங்க, ரைட்? அந்த பொண்ணு சொல்றாங்க ஐ ட்ரீம். ஸோ ஐங்கிறது என்ன அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் தான், ரைட்? அந்த ஷீ, ரைட்? சரோஜினி நாயுடு கிடையாது, ரைட்? இன்னொருத்தாங்க, ஓகேவா? ரைட்? ஸோ ஐ ட்ரீம்ட் ஆஃப் மை லவ் ஹேட் செட் தை ஸ்பிரிட் ஃப்ரீ. ஸோ ஐ ட்ரீம்டு மை லவ், ரைட்? ஸோ சொல்றாங்க, ரைட்? மை லவ்ங்கிறது அவங்க லவர் தான் குறிக்கும். நான் கனவு கண்டேன் என்ன அப்படின்னா ஹேட் செட் யுவர் ஸ்பிரிட் ஃப்ரீ, ரைட்? ஸோ என்ன அப்படின்னா அவங்க ஸ்பிரிட் என்ன அப்படின்னா இறந்து போன, ரைட்? அந்த உலகத்துல அடைச்சிக்கிட்டு, ரைட்? ஆனால் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பிரிட் அங்கே போயிரும்ல, ரைட்? இது கொஞ்சம் ஒரு மாதிரி மித்திக்கலான ஒரு கதை தான் போகும், ரைட்? ஸோ இறந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஆன்மா வந்து என்ன அப்படின்னா அந்த உலகத்துக்குள்ள போகுது, ரைட்? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ ட்ரீம் டு மை லவ், ரைட்? நான் கனவு கண்டேன், ஐ ட்ரீம் டு மை லவ் ஹேட் செட் யுவர் ஸ்பிரிட் ஃப்ரீ. நான் உன்னோட ஸ்பிரிட்டை விடுவிக்கிறதுக்காக நான் வந்தேன், ரைட்? அண்ட் என் ஃப்ரான்ச் சைட் தி, ரைட்? ஃப்ரீ தான், ரைட்? என் ஃப்ரான்ச் சைட் அப்படின்னா ஃப்ரீ, ரைட்? ஸோ ஃப்ரீ யூ ஃப்ரம் ஃபேட்ஸ் ஓவர் மாஸ்டரிங் பவர், ரைட்? ஸோ செகண்ட் லைன்ல யாரை பத்தி பேசுறாங்க? ஃபேட்டோட ஓவர் மாஸ்டரிங் பவர், ரைட்? ஸோ ஒரு பிலாசபர், ரைட்? போயட் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா தே ஆர் அ கைண்ட் ஆஃப் பிலாசபர்ஸ், ரைட்? அப்படிங்கும்போது அவங்க ஒரு 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 விஷயத்த முன் வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா வாட் எவர் யூ கேன் பர்சியூ, எப்படி போனாலும் விதி வழியது, ரைட்? ஃபேட் இஸ் ஃபேட், ரைட்? விதி தான் அது, அதுல என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், ரைட்? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம எப்படி உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும்பாங்க, ரைட்? அந்த மாதிரி என்ன அப்படின்னா என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும், ரைட்? அதை மாற்ற முடியாது, ரைட்? பட் இவங்க என்ன சொல்றாங்க, அதையே நான் மாத்திட்டேன், ரைட்? அந்த ஃபேட்டோட, ரைட், ஓவர் மாஸ்டரிங் பவர், ரைட்? அந்த கண்ட்ரோலிங் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. காலையில இப்படி நடக்கும்னு எழுதி இருந்துச்சுன்னா அப்படிதான் நடக்கும், அதை மீறதுக்கு யாராலும் முடியாது, ரைட்? அதை போய் மாற்றவும் முடியாது. அந்த ஃபேட்டோட ஓவர் மாஸ்டரிங் பவர், அந்த ஃபேட்டோட அந்த 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 பவரை நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பவர் கிட்ட இருந்து, ஃபேட்டோட பவர் கிட்ட இருந்து ஒன்னு நான் என்ன செஞ்சுட்டேன், விடுவிச்சுட்டேன், ரைட்? கனவுல, ஓகேவா? ஸோ என் ஃப்ரான்சைட் தி செட் யூ ஃப்ரீ ஃப்ரம் ஃபேட்ஸ் ஓவர் மாஸ்டரிங் பவர். எப்படி எப்படி பண்ண முடியும்? அவங்க அதை சொல்றாங்க, ரைட்?
தேர்ட் லைன்ல பாருங்க. அண்ட் கிரிட் கிரிட் ரைட். கிரிட் அப்படிங்கும்போது சரவுண்ட் யூ பீயிங் வித் அ ஸ்கேத்லெஸ் டோவர், மேட்ச்லெஸ். ஸோ கிரிட் அப்படின்னா சரவுண்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னா மேட்ச்லெஸ் டவுரி. நான் என்ன கொடுக்குறேன்? கிஃப்ட்ஸ், ரைட்? மேட்ச்லெஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்குறேன், ரைட்? நான் அப்படி வேணா ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கல் தானே, ரைட்? நம்ம இந்த மாதிரி விஷயம் என்னன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டாக்டர் ஃபாஸ்டஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அங்க வந்து மெபிஸ்டோபோலிஸ் வந்து என்ன கேட்பான் அப்படின்னா, ஒரு டீலிங் தானே நடக்குவாங்க. நீ இதை கொடு, நான் இதை கொடுக்குறேன். நீ 24 இயர்ஸ் எனக்கு நீ சேவ் பண்ணு, நான் உனக்கு என்ன பண்றேன், நான் வந்து ரைட், நீ 24 இயர்ஸ் எனக்கு என்ன பண்ணு, நீ வந்து நான் கேட்கறதெல்லாம் கூட அதுக்கடுத்து நான் உன்னோட சோலை தர்றேன் அப்படிம்பாங்க, ரைட்? ஸோ அந்த ஒரு 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 டீலிங் தான் இங்கேயும் நடக்குது. என்ன சொல்றாங்க? ரைட். அண்ட் கிரிட் யூ பீயிங் வித் அ ஸ்கேத்லெஸ் டவர். நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? அவ்வளோ மேட்ச்லெஸ் கிஃப்ட்ஸ், ரைட்? நான் கொடுத்து உன்னை கூட்டிட்டு வர போறேன். ஆஃப் ரிச் அண்ட் ஜாயஸ் இம்மார்டாலிட்டி. ஆஃப் ரிச், ரைட்? கிஃப்ட்ஸ் எப்படிப்பட்டது? ஆஃப் ரிச் அண்ட் ஜாயஸ் இம்மார்டாலிட்டி, ரைட்? ஸோ இந்த ரிச்சா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஜாயஸ், ரைட்? ஆக்சுவலி ஜாயஸ்க்கு தான் பொருந்தும். இது எல்லாமே என்ன அப்படின்னா மார்க்கல், ரைட்? அது என்ன ஹாப்பினஸ் வந்து என்னது? அது ஒரு எபிசோட் தான், ரைட்? அது என்ன ரொம்ப நாளா நம்ம அப்படியேவா கடைசி நாள் இல்லை எல்லா நாளும் சந்தோஷமா இருக்க முடியாது, ரைட்? அதுக்கு ஒரு எண்டு உண்டு. பட் இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு எண்டே கிடையாது, ரைட்? இம்மார்டாலிட்டி. இந்த ஜாய்க்கு என்னது? இது வந்து ஒரு இம்மார்டாலிட்டி ஜாய், ரைட்? அப்படி சொல்றாங்க, ரைட்? ரிச் அண்ட் இம்மார்டாலிட்டி ஜாய், ரைட்? ஜாயஸ் இம்மார்டாலிட்டி ஆஃப் லவ், ரைட்? ஸோ அன்பால் ஆஃப் லவ். ஸோ அடுத்து சொல்றாங்க, ஐ ட்ரீம்டு மை சோல், ரைட், ஹேட் ransomed you, ரைட்? நான் உனக்கு அந்த பிணை தொகையா, ரைட்? கேட்கறாங்க. ஐ ட்ரீம்டு மை சோல், நான் வந்து எனக்கு கனவு, ஐ ட்ரீம் மை சோல் ஹேட் ransomed you, நான் உனக்கு பிணை தொகை கொடுத்து, பிணை தொகை தானே சொல்லுவாங்க, அதை பிணை தொகையா ஏதோ மேம் இந்த கடத்தி வச்சுட்டு கேட்பாங்கல்ல, ரைட்? ransom, ரைட்? நான் உனக்கு அந்த அமௌண்ட் கொடுத்து நான் உன்னை என்ன செய்ய போறேன்? கூட்டிட்டு வர போறேன், ரைட்? எங்க இருந்து? இன் யுவர் லோன், ரைட்? ஒரு ஒரு தனிமையா, ரைட்? ஏன்னா அந்த உலகம் அப்படிதான் இருக்கும், ரைட்? லோன், ரைட், ஃபியர்ஃபுல், ரைட்? அடுத்து இன்கால்குலபிள் ஹவர், ஏன்னா அங்க டைம் கிடையாது, நைட்டு கிடையாது, பகல் கிடையாது, ரைட்? மணி கிடையாது. ஸோ அது ஒரு கேஸ் தானே, அங்க அப்படிதானே இருக்கும், ரைட்? அது எல்லாமே சொல்றாங்க, ரைட்? நான் உன்னை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தேன். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? லோன், ரைட், அண்ட் இன்கால்குலபிள் ஹவர் ஃப்ரம் தோஸ் பேல் ஹேண்ட்ஸ், ரைட்? டெத், ரைட்? டெத்தை வந்து பர்சானிபிகேஷன் பண்ணி என்ன சொல்றாங்க? ஃப்ரம் தோஸ் பேல் ஹேண்ட்ஸ், ரைட்? இறந்தவங்களோட கை எப்படி இருக்கு? பேல் ஹேண்ட்ஸ், ரைட்? அட் விச் ஆல் மார்டல்ஸ் அப்படின்னா எல்லா லிவிங் பீயிங்ஸ், ரைட்? அட் விச் ஆல் மார்டல்ஸ் கவர், பயப்படுற விஷயம், பீயிங் அஃப்ரைட், ரைட்? ஸோ டெத், மனுஷன் எதுக்கு பயப்படுவானாலும் டெத்துக்கு பயப்படுவான், ரைட்? அஃப்கோர்ஸ் அது என்னதுதான் இனெவிட்டபிள், ரைட்? அன்அவாய்டபிள். நம்ம நம்ம அதுக்கு இருந்து நினைச்ச முடியாது, நம்ம தப்பிக்க முடியாது, ரைட்? அதுல இருந்து நம்ம நினைச்ச முடியாது தப்பிச்சு நம்ம வந்து டெத்துல இருந்துலாம் டெத்தை ப்ரொலாங் பண்ற மாதிரி, ரைட்? கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ அட்வான்ஸ் அது நிறைய வந்துருச்சு. பட் வாட் எவர் இட் இஸ், ரைட்? சஃபரிங்ஸ் தான், ரைட்? அப்ப என்ன சொல்றாங்க? ஃப்ரம் தோஸ் பேல் ஹேண்ட்ஸ், ரைட்? ஸோ அப்ப என்னது? அந்த டெத்தோட கைகள்ல இருந்து, மரணத்தோட கைகள்ல இருந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்? உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்க எப்படி இருக்குமா? லோன், ட்ரேட் அண்ட் இன்கால்குலபிள் ஆகும், ரைட்? ransom கொடுத்து, ransom எப்படிப்பட்ட ransom? ரிச் அண்ட் ஜாயஸ் இம்மார்டாலிட்டி. கடைசியில் எனக்கு என்னோட அன்பு, லவ், ரைட்? என்னோட ஆஃப் லவ், ரைட்? என்னோட அளப்பெரிய அன்பை கொடுத்து நான் என்ன செஞ்சிருக்கேன்? உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன், ரைட்? யமன் தெரிந்து உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், ரைட்? அண்ட் கான்க்யூர்ட் டெத் பை லவ், ரைட்? அண்ட் கான்க்யூர்ட் டெத் பை லவ். ஸோ நான் மரணத்தை ஜெயிச்சிட்டேன். எப்படி ஜெயிச்சேன்? அன்பால ஜெயிச்சேன், ரைட்? லைக் சாவித்ரி. இப்போ ஒரு சிமிலி, ஒரு கம்பேரிசன். யாரை சொல்றாங்க? சாவித்திரியை சொல்றாங்க, ரைட்? ஸோ சாவித்திரி எப்படி அவனோட ஹஸ்பண்ட் சத்யவானை வந்து மரணத்துல இருந்து ப்ரொலாங் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வந்தாங்களோ, அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட அன்பால, ரைட்? நான் என்ன பண்ணியிருக்கேன்? உன்னை வந்து அதை ransom-ஆ கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரைட்? உன்னை நான் திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸ்பிரிட்டை விடுவிச்சு, நீ அங்க தனியா பயத்துல, ரைட்? டைமே இல்லாத ஒரு உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. பட் நான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன்? அங்கிருந்து ஒன்று நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஆக்டேவ், ரைட்? இந்த 6 இந்த 8 என்னது? கனவுல இருக்காங்க,
ரைட் ஒரு ட்ரீம், ஏன்னா எல்லாமே ட்ரீம் தானே. when I awoke, ரியாலிட்டிக்கு வரும்போது செஸ்டெட் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 6 லைன் ரியாலிட்டி செஸ்டெட் when I awoke, நம்ம முழிச்சு பார்க்கும்போது இல்ல when I came to the reality, அலாஸ், ரைட் இன்டர்ஜெக்ஷன் தெளிவா சொல்லிட்டாங்க. அலாஸ் இந்த ஒரு வார்த்தையை அடுத்த 6 லைன் எப்படி இருக்குங்கிறத தெளிவா சொல்லி அலாஸ் இன்டர்ஜெக்ஷன். மை லவ் வாஸ் வெயின், மை லவ் வாஸ் யூஸ்லெஸ், இட் பிகேம் யூஸ்லெஸ். நீ யோசிச்சு பாருங்க, நான் என்னெல்லாமோ கனவு கொண்டு வச்சிருந்தேன். ரைட் என் அன்பால சாவித்திரி மாதிரி உன்னை என்ன செஞ்சிடலாம், என்னோட பாசக்கயிற்றுல இருந்து கூப்பிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ரைட் உன்னை திரும்ப என் கூட வச்சிடலாம்னு நினைச்சேன். உன் ஸ்பிரிட்டை என்னோட அன்பு பணைய தொகையா வச்சு ரைட் அதை வச்சு நான் உன்னை என்ன செஞ்சிடலாம், என்னோட கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். பட் வாட் எவர் இட் இஸ், எஸ் சாரி, ஸோ அப்படி நான் கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். பட் வாட் எவர் இட் இஸ், கடைசியில் என்ன ஆகி போச்சு, மை லவ் வாஸ் வெயின், இட் பிகேம் வெயின், யூஸ்லெஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட் லவ் அண்ட் டெத்னு பார்க்கும்போது டெத் தான் பெருசு. ரைட் லவ் ஒண்ணும் இல்லை. அப்ப சொல்றாங்க இந்த லவ்வோட யூசேஜ் ரைட் எப்படி இருக்கு, ஈவன் டு ஆனல் ஒன் ட்ரூ ஆஃப் டெஸ்டைன்டு பெயின். ரைட் டெஸ்டைன்டு பெயின், ரைட் நம்ம சாதாரண வழியா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மரண வழியா இருக்கும். ரைட் பெயின், ரைட் ஒரு பெயின் வருது அப்படின்னா, ஸோ லவ் இருக்கிற போது இல்லை அப்படின்னா லவ்வை காட்டி என்ன செய்ய முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியுமா. ரைட் ஒரு 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 டோஸ் இல்லை அப்படின்னா ஒரு மடங்கு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 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 அளவு என்ன செய்ய முடியுமா, நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுமா. ரைட் ஆர் பை ஒன் ஹார்ட் பீட் டு ப்ரொலாங் யூ பிரீத். ரைட் பை ஒன் ஹார்ட் பீட், இல்லை எனக்கு அன்பு இருக்கு, என் அன்பு எல்லாத்தையும் கொடுத்து இறந்து போனேன். ரைட் இல்லை இறந்து போனதுக்கு அப்புறம் ரைட் உன்னோட ஹார்ட்டை ஒரு செகண்ட், ரைட் ஒரு செகண்ட் ஒரு ஹார்ட் பீட் ரைட் ப்ரொலாங் பண்ண முடியுமா. ஒன்னால மூச்சு ரைட் ஒன்ன வந்து என்னோட அன்பால ரைட் என்கிட்ட அளப்பவரி அன்பு இருக்கு, ரைட் அதை நான் கொடுக்குறேன், அதனால நீ ஒரு தடவை மூச்சு விட்டுருவியா, இல்ல உன்னோட டெஸ்டைன்டு பெயின் ஏதாவது ஒரு ஒரு டிராப் ரைட் ஒரு சின்ன மெஷர் குறையுமா, நோ. ஓ லவ், ரைட் அலாஸ், வாட் லவ் குட் நாட் assuage, ரைட் ஓ லவ் அலாஸ், திரும்ப that love could not assuage satisfaction, right. So காதல் அன்பு எடுக்க முடியாது, திருப்திப்படுத்த முடியாது எதை, the burden of the human heritage, right. human heritage ஓட burden, ரைட் அவன் எழுதும் போதே, அவன் பிறக்கும் போதே அவனுக்கு எழுதின விஷயங்களை, எல்லா மனுஷனுக்கும் உண்டான விஷயங்களை, ஹியூமன் ஹெரிட்டேஜோட பேர்டனை என்ன செய்ய முடியாது, லவ்வால என்ன செய்ய முடியாது, ரைட் திருப்திப்படுத்த முடியாது. என்கிட்ட அன்பு இருக்குங்கிறதுக்காக ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து 100 வருஷம் 200 வருஷம் வாழ வைக்க முடியாது. ரைட் அடுத்து என்ன சொல்றாங்க, ஆர் சேவ் யூ ஃப்ரம் த ஷிஃப்ட் டிக்ரீஸ் ஆஃப் டெத். ரைட் இல்லை அப்படின்னா படிப்படியா ரைட் மரணத்தை நோக்கி, எல்லாருமே மரணத்தை நோக்கி தான் போறோம். ரைட் எப்போன்னு தான் தெரியாது. ரைட் சில பேருக்கு 90 இருக்கலாம், சில பேருக்கு 60 இருக்கலாம், சில பேருக்கு 30 இருக்கலாம். ரைட் ஸோ எல்லாருமே டெத்தை நோக்கி தான் போறோம். ரைட் ஸோ என்கிட்ட அன்பு இருக்குங்கிறதுக்காக நான் என்ன செய்ய முடியாது, ஹியூமன் ஹெரிட்டேஜோட பேர்டனை குறைக்க முடியுமா, இல்லை அப்படின்னா டெத்தை நோக்கி ரைட் நம்ம நாளுக்கு நாள் நம்ம வயசாகுது அப்படின்னா விச் மீன்ஸ் ரைட் வி ஆர் என்ன சொல்றோம், டெத் பக்கத்துல போய்கிட்டு இருக்கோம். ரைட் டெத்துக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கும். அதை வந்து அதுல இருந்து காப்பாற்ற முடியுமா கேட்கிறாங்க. ரைட் ரெண்டுமே என்னது, இம்பாசிபிள். ரைட் ஸோ இந்த லவ் விசஸ் டெத் அப்படிங்கும் போது யார் ஜெயிக்கிற அப்படின்னா டெத் தான் ஜெயிக்கும் எப்போ. ரைட் அவங்க அப்படி சொல்லி தான் இந்த சானட்டை முடிக்கிறாங்க. எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்காம? நோ சார். ஓகே மேம், இப்போ அடுத்து நாளைக்கு வேணா கிளாஸ் போட்டுருவோமா மேம், நம்ம இந்த போயட்ரியை முடிச்சிருவோமா? ஓகே சார். எஸ் மேம், கொஞ்சம் வேகமா போயிட்டு நம்ம அடுத்தடுத்து ஒரு ரிவிஷன் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடுவோம் மேம். ஓகே சார். எஸ் மேம், இப்போ நாளைக்கு மிச்சம் இருக்கிற 4 போயிட்டு ஒரு 3 போயிட்ரியாவது முடிக்க பார்க்கணும். ஷுவர் சார். எஸ் மேம், நீங்க அதை மட்டும் ஒரு தடவை தெளிவா பார்த்துட்டு மட்டும் வாங்க. ஓகே சார். எஸ் மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். சார் நீங்க தேங்க்யூ. லாஸ்டா டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் சென்ட் பண்றீங்களா சார்? மறந்துட்டேன் மேம், மறந்துட்டேன். நான் உடனே அனுப்புறேன் மேம், இப்போ அனுப்புறேன். ஓகே சார். எஸ் மேம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.